அவர் 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 இந்த அவர் இந்த சமூகத்தில் அப்படி என்ன கிழிச்சு பிடுங்கிட்டாரு. தனியாக அப்படி சொல்லணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? நீங்கள் வெறுமனே ஓட்டை மட்டும் கணக்கு பண்ணியே சமூகத்தில் அரசியல் செய்ய முடியுமா? தேர்தலே வேண்டாம், தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி 10 வருஷம் தேர்தல் வேண்டான்னு இயங்கின காலகட்டம் இருந்திருக்கு. திமுகவை கார்னர் பண்ணி திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பண்ணுறதுக்கு தான் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு அலையுது. அதிமுகவில் இருந்தால் ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் தானே. எனக்கு நான் திருமாங்கிற அந்த மனுஷனை பார்த்து நான் இல்லை. ஊடகங்கள் வைக்கிற யூகங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணவும் முடியாது, அரசியல் பேச முடியாது. இந்த சோசியல் மீடியா இன்றைக்கி மொபைலில் பார்த்துட்டு அதை வச்சுலாம் ஒரு அரசியல் இங்கே ஒரு கட்டமைக்கப்படுது இல்லை. அது வந்து மாயை, உண்மையிலே மாயை. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ்குமார். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசிகா கட்சியைச் சேர்ந்த சேர்மத்துறை அருணாச்சலம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து 8% ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விசிகாவுக்கு வந்து தனியாக இத்தனை % ஓட்டு சதவீதம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? தனியாக அப்படி சொல்லணும்னு எதுவும் கட்டாயம் இருக்கா? இல்லை, அதை வச்சு தானே ஒரு கட்சி எவ்வளோ பெரிய கட்சி, அவங்களுக்கு பின்னாடி எத்தனை % வாக்காளர்கள் வரும், ஒரு பர்சன்டேஜாக வந்து தேர்தலை வச்சு பிழைப்பு நடத்துகிறவங்களுக்கு, தேர்தலை வச்சு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்படி ஓட் பர்சன்டேஜ் வச்சு தான். இப்போ விசிகா கட்சி வந்து அங்கீகாரம் வாங்கிட்டு தெரியுங்களா? ஆமாம். தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் வாங்கின கட்சியில் 4 கட்சியில் விசிகாவும் ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிமுக திமுக அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சி அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்போ திமுக கூட்டணி கணக்குகளாக அது கூட்டணியிலே இருக்கிறனால மக்களுக்கு உழைக்கணும், ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து அரசியல் பேசுகிறோம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெறுமனே ஓட்டை மட்டும் கணக்கு பண்ணியே சமூகத்தில் அரசியல் செய்ய முடியுமா? அரசியலுங்கிறது என்ன? மக்களுக்கு பணி செய்கிறது தானே. இப்போ அந்த மக்கள் பணியை செய்கிறது தாங்க முக்கியமே தவிர, எத்தனை ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது அதன் அடிப்படையில் ஒரு கூட்டணிக்கு போவோம், அந்த கூட்டணி பேரம் பேசுவோம். பேரம் பேசி கூட்டணி பேரத்தை உறுதிப்படுத்துகிறவங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தேவை. விசிகாவுக்கு அது தேவையில்லை. நாங்கள் மக்கள் பணி செய்ய வந்திருக்கோம், மக்களுக்காக உழைக்க வந்திருக்கோம். மக்கள் அந்த அங்கீகாரத்தை திரும்ப கொடுக்குறாங்க. கட்சி இன்றைக்கி தேர்தல் களத்தில் வந்து 25 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் தேர்தல் வேண்டான்னு இயங்கின காலகட்டம் இருந்திருக்கு. 80லேருந்து 90 வரைக்கும் தேர்தலே வேண்டாம், தேர்தல் பாதை திருடர்கள் பாதை அப்படின்னு சொல்லி தேர்தல் களத்தை தேர்தல் அரசியலுக்குள்ளே ஈடுபடாமல் இயக்க அரசியலாக தலைவர் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தலைவருடைய யுக்திகள், தலைவருடைய உழைப்பு, தியாகம், அவர் செஞ்ச அர்ப்பணிப்புகள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மக்கள் திரும்ப அவருக்கு இந்த தேர்தலில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க. அது எல்லாமே திமுகவுக்கு சேருது. அது எப்படி சேரும்? திமுகவோட தானே கூட்டணி அமைச்சிட்டே இருக்கு. திமுகவோட கூட்டணி அமைச்சா என்ன தப்புன்றேன்? இல்லை, அது இப்போ உங்களை திரும்ப அவர்களை திமுக என்ன தமிழ்நாட்டில் தீண்டத்தக்காத கட்சியா? அப்படி இல்லை. அப்புறம் நமக்கு ஒரு இப்போ திமுகவை பிடிக்காதவங்க கூட திரும்ப அவர்களை இல்லைங்க. திமுகவை பிடிக்காதவன் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கான். ஆமாம். இன்னைக்கு திமுகவை கார்னர் பண்ணி திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பண்ணுறதுக்கு தான் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு அலையுது. நீங்கள் பாருங்கள், பிஜேபி ஒரு கூட்டம், அதிமுக ஒரு கூட்டம், நாம் தமிழர் அவரும் திமுகவை தான், சீமானும் பண்ணுறாரு. ஆமாம், திமுகவை தான் கார்னர். இப்போ புதுசாக வந்திருக்க விஜயும் திமுகவை தான். அப்போ எல்லாரும் அந்த திமுக மேலே கார்னர் பண்ணுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. அந்த சக்தி என்னங்கிறது தான் இங்கே அரசியல். இல்லை, நான் கேட்க திமுகவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு அரசியல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து என்னென்னா, இந்த ஊடகங்கள் எல்லாம் ப்ரொபகண்டா பண்ணுறது திமுக வந்து தனிநபரை நோக்கி, அதாவது அந்த கட்சியில் இருக்கிற தனிநபர்கள் செய்யக்கூடிய தவிர அந்த கட்சியில் ஒரு குடும்பமே வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொபகண்டா இருக்குல்ல, அது மோசமானது. அது உண்மைதானே. ஒரு குடும்ப அரசியல் தானே நடந்தது. எந்த குடும்பத்தில் எந்த கட்சியில் குடும்ப அரசியல் இல்லை? அதிமுக எடுத்துக்கலாம். அதிமுக இல்லையா? இல்லையே, ஒரு தொண்டன் தானே இப்போ கட்சி நடத்திட்டு இருக்காங்க. எந்த தொண்டன்? எடப்பாடி தொண்டனா இருந்து. எடப்பாடி வீட்டில் வந்து யாரும் அரசியலுக்குள்ள இல்லை சொல்ல முடியுமா? ஒரு கட்சியின் தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாங்க, ஆமாம். அது என்ன தப்புன்னு கேட்குறேன். இல்லை, அது பிஜேபியில் அப்படி எத்தனை தலைவர்களோட லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? முடியாதா? கொடுக்கலாம்.
அதிமுகவில் இருந்தால் ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தவர் தானே. ஆமாம். அவரோட பையன் அரசியலுக்கு வரலையா? இல்லை, அவங்களாம் தலைமை பொறுப்பில் இல்லையே. ஏங்க குடும்ப அரசியல்னா அது ஏன் வரக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லை, எங்கள் அப்பா அரசியல்வாதி. எங்கள் அப்பா அரசியல்வாதி. அவர் வந்து எனக்கு இந்த அரசியலை கற்றுக் கொடுக்குறாரு. நான் சும்மா வந்து என்னமோ வானத்துலேருந்து குதிக்கலையே. இந்த மண்ணில் வேலை பார்க்குறோம். இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக உழைக்கிறோம். இப்போ நான் என் பிள்ளை நாளைக்கு அரசியலுக்கு வரும். நான் இன்னைக்கு அரசியல்வாதியாக இருக்கேன். நீங்கள் வந்து அந்த கட்சியை கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக வைக்கக்கூடிய சில்லியான ஒரு அரசியல் இதெல்லாம். இல்லை, அரசியல் மட்டமான அரசியல் இதெல்லாம். அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகிறதுல தப்பு என்ன தப்பு? ஆனால் தலைவனுடைய பையன் தான் தலைவன். அது அந்த கட்சி பிரச்சனைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ திமுகவை திமுகங்கிற அந்த கட்சி பிரச்சனை, அந்த கட்சியோட நிர்வாக பிரச்சனை. அதுக்குள்ளே எப்படி மற்றவங்க கருத்து சொல்ல முடியும்? நீங்கள் திமுக காரனா? இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது முதல்ல. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இப்போ திமுக பிடிக்காது. நான் ஐயா திருமாவர்களை வந்து பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பிடிக்காத கட்சியில் ஐயா இருக்கிறாரு. அது எனக்கு ஒரு முழுமையாக ஐயா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. நான் விசிகாவில் இருக்கேன். எனக்கு நான் திருமாங்கிற அந்த மனுஷனை பார்த்து நான் இல்லை. அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதுதான் முக்கியம். அங்கே நீங்கள் எந்த தலைவருமே நீங்கள் அப்படி பார்த்து ஒரு கட்சிக்குள்ளே, ஒரு அமைப்புக்குள்ளே, ஒரு இயக்கத்துக்குள்ளே போனீங்கன்னா தான் நீங்களும் அந்த அரசியல் களத்தில் உங்களை நிலைநிறுத்திக்க முடியும். அப்படி மக்களுக்கு சரியான அரசியலை செய்ய முடியும். சும்மா ஒரு தனிநபரை நோக்கி எனக்கு இவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி போனீங்கன்னா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. விஜய சொல்கிறீங்களா? விஜய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற கூட்டம் அதான். நம்மளை பொறுத்த வரைக்குங்க, அது அண்ணன் சீமான் வந்து 2009க்கு அப்புறம் அரசியலுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், இல்லை இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததாக இருக்கட்டும், வரவேற்கிறோம். அரசியல் படுத்தப்பட்டு அந்த இளைஞர் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 18-19 வயசு பசங்க வந்து அரசியல்லாம் பேச மாட்டாங்க. வீட்லேயும் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ அரசியல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரவேற்கலாம். அவங்க தப்பாக கூட அரசியல் பேசலாம், அதை வரவேற்கலாம். எப்போவுமே சொல்கிறேன், ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணணும்னா அந்த தலைவருக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் தான் முக்கியம். அந்த தத்துவத்தை வச்சு தான் அரசியலுக்குள்ள நீங்கள் நகரணுமே தவிர. ஐயாவோட தத்துவம் வேறையா இருக்குது, கூட்டணி கட்சி திமுகவோட தத்துவம். கூட்டணிங்கிறது தேர்தலுங்கிற இந்த சும்மா இந்த எலெக்ஷன், அதாவது 5 வருஷம் கழிச்சு யாருக்காவது சும்மா ஏலம் விட்டு விற்கிறாங்களா? முதலமைச்சர் பதவியை வந்து ஏலம் விடுறாங்களா? ஓட்டு போடணும்ல. மக்கள் ஓட்டு போட்டு தானே அரசியலுக்கு வர முடியும், அந்த சேரில் உட்கார முடியும். அப்போ ஒரு எனக்குன்னு ஒரு டீம் நான் ஃபார்ம் பண்ணி தான் நான் ஜெயிக்க முடியும். எல்லாம் செதறி கிடக்கிறப்போ நான் ஜெயிக்கணும்னா ஒரு கூட்டணி தேவை தான். அந்த தேர்தல் கூட்டணியில் வந்து தேர்தல் கூட்டணி வைக்கிறதுக்காகவே வந்து இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறதுலாம் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இல்லை, இப்போ ஆதவர்ஜுனா வந்துட்டு அவரே சொல்கிறாரு, நான் அண்ணன் வந்து அவர் இந்த சமூகத்தில் அப்படி என்ன கிழிச்சு பிடுங்கிட்டாரு. ஆதவர்ஜுனா என்ன முக்கியமான பொறுப்பு? திருமாவர்களோட ரொம்ப நெருங்கி அதான் வெளியே போயிட்டார்ல, வெளியே தூக்கிட்டோம்ல. அவர் சொல்கிறாரு திரும்ப தவறான அண்ணன் வந்து தப்பான ஒரு இடத்துல இருக்காரு. அவன் 1000 சொல்லிட்டு போட்டு தலைவருக்கு தெரியாதா? என்ன நீ புதுசாக வந்து ஒம்பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போவா? அதுக்கெல்லாம் வந்து தலைவர் இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமா இந்த மக்களுக்காக நேரடியாக மக்களோட களத்தில் நிற்கிறவர். ஊடகங்கள் வைக்கிற யூகங்களுக்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணவும் முடியாது, அரசியல் பேச முடியாது. டெய்லி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும், 8 கோடி பேருக்கும் ஒரு கருத்து இருக்கும் தமிழ்நாட்டில். இப்படி ஊடகங்கள் ஒவ்வொரு ஊடகங்களும் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சராக மாறியாச்சு. சரிங்களா? ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு கட்சிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்போ நீங்கள் அந்தந்த அவங்க பண்ணக்கூடிய ப்ரொபகண்டாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த சேனல் வந்து எந்த கட்சிக்கும் வேலை செய்ய ஆரம்பித்தா நீங்கள் அதுக்கேற்ற கொஸ்டின்ஸும் வைப்பீங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி எல்லாத்துக்கும்லாம் வந்து பதில் சொல்லவும் முடியாது, பதில் சொல்லணுங்கிற கட்டாயமும் கிடையாது, அவசியமும் கிடையாது. வீணாக போனவங்கலாம் வந்து பதில் கேட்குற கொஸ்டினுக்கும், வீணாக போனவங்களாம் அரசியலில் ஒன்றுமே இல்லாதவங்களாம் வந்து வைக்கிற விமர்சனத்துக்கும் பதில் சொல்லணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? இல்லை யாருக்கு இப்போ அப்படி அந்த பதில் வாங்கி என்ன செய்ய போகிறோம்? இந்த சமூகம் என்ன செய்ய போகுது? ஏங்க மக்கள் தான் ஓட்டு போட போகிறான். ஆமாம், அந்த மக்களை அரசியல் கட்சிகள் நேரடியாக சந்திக்க போகிறாங்க. எப்படியும் எலெக்ஷனோட சந்திக்க போகிறாங்க. அவனுக்கு தெரியும் என் தெருவில் எனக்கு நல்லது பண்ணுறவன் எவன்னு எனக்கு தெரியும், என் ஊரில் எனக்கு நல்லது பண்ணுறவன் எவன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நான் அதை பார்த்து தான் நான் ஓட்டு போட போகிறேன். சும்மா மேலோட்டமாக இந்த சோசியல் மீடியா இன்றைக்கி மொபைலில் பார்த்துட்டு அதை வச்சுலாம் ஒரு அரசியல் இங்கே ஒரு கட்டமைக்கப்படுதில்ல, அது வந்து மாயை, உண்மையிலே மாயை. நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கிரவுண்டில் ரியாலிட்டி வேறு. மக்கள் உண்மையாகவே
திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட வரலாறு என்னன்னு தெரியுமா அங்கே இல்லை. அதை தான் சொல்கிறேன். விசிகாவோட வரலாறு என்ன, விசிகா கடந்து வந்த பாதை என்ன, கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் அமைப்புகள் கடந்து வந்த பாதை என்ன. கடந்து வந்த பாதை அப்போ இருந்த திமுக வேற, இப்போ உள்ள திமுக வேறையா பார்க்குறாங்க. நம்ம வந்து இப்போ கருணாநிதி இருந்தப்போ தலைமையில் இப்போ இல்லைங்க, எப்போவுமே திமுகவை டார்கெட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது சித்தாந்த போர் இங்கே நடக்கிறது, சித்தாந்த போர். ஆர்எஸ்எஸ் இதுக்கு பின்னாடி பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இல்லை, கலைஞர் கருணாநிதி மேலே வைக்காத விமர்சனமா இன்னைக்கு